தமிழ் சொந்தங்களுக்கும் மைவி3 உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மைவி3 கம்பெனி மேலே கேஸ் கொடுத்தவரை கொலை செய்ய முயற்சி செஞ்சுருக்காங்க. யாருன்னு உங்களுக்கே தெரியும். திருப்பூரில் அவினாசி ரோட்டில் 3 பேர் சேர்ந்து அவரை சுற்று போட்டு ஆயுதத்தால் தாக்க பார்த்துருக்காங்க பட்ட பகலில். அதுக்கப்புறம் அவங்க முடியலங்க, வண்டியில் ஏறி தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. இது வரைக்கும் அது யாருன்னு சொல்லி தெரியல. ஆனால் அவரை கொலை செய்ய முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. மைவி3 மெம்பர்ஸ்களுக்கு பணம் வராததுக்கு காரணம் முழுக்க அவர் தனி ஒருவர், அவர் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. அது 100% போய் அவர் மட்டும் கிடையாது. கம்பெனி மேலே அவர் கேஸ் கொடுத்தது உண்மை தான். அவர் ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கம்பெனி நல்ல விதமாக தான் போய்கிட்டு இருந்தது. அப்போ நல்லா தான் பேமெண்ட் வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கம்பெனிலேருந்து சொல்லப்பட்ட காரணங்கள் வேறு கேஸுன்னு சொல்லி ஆரம்பத்தில் சொன்னாங்களா, எலெக்ஷன்ஸ் வருது, கேஒய்சி வருது அப்படின்லாம் சொல்லிவிட்டு இப்போ எம்டி உள்ளே இருக்கிறாரு, அதனால் வரல. எல்லோரும் சொன்னாங்க மற்றவங்க மாதிரி கிடையாது, எங்கள் எம்டி தானாக போய் சரணடைஞ்சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தானாக தானே சரணடைஞ்சார், போலீஸ் அதை கைது பண்ணலை. ஏன் அமௌண்ட்டை போட்டுட்டு போயிருக்கலாமே, அதை ஏன் அவர் பண்ணலை? அதாவது மைவி3யில் அந்த லீடர்ஸும் அதிகமாக அயர்ன் பண்ணவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இப்போ மைவி3க்கு கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. மைவி3 கம்பெனிக்கு அவங்களுக்குமே எந்த ஒரு சம்மந்தமுமே இருக்காது. ஆனால் அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க, அவங்க என்ன செய்ய சொன்னாலும் செய்வாங்க. இப்போ ஒரு நபரை கொலை செய்ய பார்த்தாங்க பார்த்தீங்களா, இவரை பற்றி இவர் மேலே வன்மத்தை கற்கிற மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நிறைய பேர் போட்டாங்க. முக்கியமாக ஒருத்தர் இவரை ரொம்ப திட்டி வீடியோ போடுற மாதிரி கொச்சைப்படுத்தி வீடியோ போட்டிருந்தாங்க. அதுலேருந்து நிறைய பேர் அந்த வீடியோஸில் கமெண்ட் பார்க்கணும், இனிமேல் அவரை மட்டும் திட்டலாமா, அவர் கட்சி இனிமேல் ஜெயிக்காது, அந்த மாதிரிலாம் மைவி3 உறுப்பினர்கள் எதுக்கு இந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் இப்படி கண்மூடித்தனமாக நம்பி இந்த மாதிரி வன்மத்தை கற்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. என்ன சொன்னாலும் நம்புகிறாங்க. இப்போ யாராவது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், மைவி3யால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லி நம்மளே வீடியோ போட்டிருந்தோம். அதாவது கடைசியாக சேர்ந்த நபர்கள் பாதிக்கப்பட்டது உண்மை. அவங்களுக்காக தொடர்ச்சியாக நம்ம ஒரு 3 வீடியோ வரை போட்டிருந்தோம். அதில் கூட கமெண்ட்டை பார்க்கணும். அதாவது பாதிக்கப்பட்ட எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மைவி3யில் ஏர்ன் பண்ணவங்க இருக்கிற கெட்ட வார்த்தை எல்லா கெட்ட வார்த்தையும் போட்டு ரொம்பவே சூப்பராக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கமெண்ட்டை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப அவங்களெல்லாம் பார்க்கும்போது பரிதாபமாக தான் இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி ஒரு அடுத்தவங்க ஆட்டி வைக்கிற ஒரு பொம்மை மாதிரி ஒரு மிஷின் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சுய புத்திங்களே கிடையாதா? மைவி3யில் பாதிக்கப்பட்ட ஏதாவது ஒரு நபர் காட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்களே, லீடர்ஸ்கள் எல்லாருமே. நம்ம கடைசியாக போட்ட வீடியோவோட கமெண்ட்டில் போய் பாருங்கள். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, நான் தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி, நான் 2 ஐடி போட்டிருக்காப்புல, இந்த டிசம்பருக்குள்ளே அமௌண்ட் வரலட்டா எனக்கு சூசைட் பண்ணுறத தவிர ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பெண்மணி சொல்லியிருக்காங்க, அவங்க கணவனையிலேருந்து 2 குழந்தைகளோட கஷ்டப்படுறாங்க, அவங்க ஐடி போட்டிருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேர், அவங்க ஒருத்தவங்களாம் அவங்க குடும்பத்தில் 4 பேர் மேலே ஐடி போட்டாங்களாம், ஒரு அமௌண்ட்டு கூட வரல. எதுக்குங்க இந்த மாதிரிலாம் போட்ட எல்லாருமே நகை அடமானம் வச்சு, வீட்டை அடமானம் வச்சு, இப்படி தான் இருப்பு பணக்காரங்களாம் யாரும் கிடையாது. இதெல்லாம் காரணம் இதுக்கு முழுக்க லீடர்ஸ்கள் தான். இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இப்போ போட வச்சு இப்போ போய் இதே லீடர்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க, கேஸ் கொடுக்கக்கூடாது, கம்பெனி நல்ல கம்பெனி, அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது இப்போ இவங்க பணத்துக்கு பொறுப்பேற்க முடியுமா? உங்களை நம்பி தானே சேர்ந்தாங்க. இவங்களெல்லாம் யாருங்க இப்போ காப்பாற்றுவோம்? பார்க்கலாம். ஆகஸ்ட் 15 எம்டி ரிலீஸ் ஆயிடுவார். ரிலீஸ் ஆன உடனே எல்லாரோட பேமெண்ட்டும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க. நடந்தால் கண்டிப்பாக உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். யாருக்காக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட நபர்கள். ஏன்னா எவ்வளோ பேர் அவங்களோட ஒரு பைசா கூட எடுக்காமலும், முழுமையான அமௌண்ட்டை எடுக்காமலும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்காக கண்டிப்பாக அமௌண்ட் வரணும். ஆனால் அமௌண்ட் கொடுக்காம ஒரு வேளை கம்பெனி மேலும் பல நாடகங்களை அரங்கேச்சுன்னா கண்டிப்பாக அரசு இதில் தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுத்து இவங்களோட பணத்தை கண்டிப்பாக பெற்று கொடுக்கணும். ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆயிடுவார். கண்டிப்பாக அமௌண்ட் கொடுத்துருவாங்கன்னு லீடர்ஸ்கள் சொல்கிறாங்க. ஓகே, இறுதி வாய்ப்பாக நான் ஏமாற்றப்பட்ட அத்தனை பேருக்கு கொடுத்து பார்க்கலாம். வெளியில் அமௌண்ட் போடுதாரா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை வெளியில் வரல அப்படின்னாலும், அவர் வெளியில் வர முன்னாடினாலும் இவர்களோட அமௌண்ட்டை கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் கண்டிப்பாக வழிவகை செய்ய வேண்டும். ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொகை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான தொகை. இதில் பாதிக்கப்பட்ட சாதாரண மக்கள் இல்லை, எவ்வளவோ அரசு அதிகாரிகள், முக்கியமாக காவல்துறை, பெரும்பான்மையான காவலர்கள் இதில் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்களாக தலையிட்டு இதெல்லாம் எல்லாருக்கும் நியாயம் கிடைக்க கண்டிப்பாக வழிவகை செய்ய வேண்டும். தேங்க்யூ.